Hello students, NCERT Chemistry தமிழில் இது உங்கள் ரேபிட் கெமிஸ்ட்ரி சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் அபவுட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அணைவு சேர்மங்களை பற்றி ஒரு சிம்பிளான டேர்ம்ஸ், அதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பேசிக் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக்ஸுங்கன்னு இதில் எதுவுமே இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ். கோஆர்டினேஷன் அப்படின்னாலே, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாலே சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம். தமிழில் மைய உலோக அணு அல்லது அயனி. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் இருக்கும், ஒரு லிகான்ஸ், இட் மே பி செவரல், நிறைய லிகான்ஸ் இருக்கலாம். இப்படி ஒரு ஸ்கொயர் போட்டிருப்பாங்க. மேலே என் ப்ளஸ் ஆர் மைனஸ், அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெரிய ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஒரு மெட்டல், அதுக்கப்புறம் லிகான், அதுக்கப்புறம் அதனோட சார்ஜஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இதில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த ஒரு மெட்டல் இருக்கோ அந்த மெட்டலுக்கு பேர் தான் சென்ட்ரல் மெட்டல் அயான். த மெட்டல் present inside of the coordination sphere. அணைவு கோளத்திற்குள் உள்ள ஒரு அணுவிற்கு பெயர்தான் மைய உலோக அணு அல்லது அயனி. நார்மலாக இங்கே இருக்கிறது அணுவாக இருக்கும் அல்லது அயனியாக இருக்கும். அப்போ அணுக்கும் அயனிக்கு வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆட்டம்னா இஸ் நியூட்ரல், அயான்ஸ்னால் இட் ஹேவ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ். நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் வச்சுருந்தா அதுக்கு பேர் அயனி, நடுநிலையோடு இருந்தால் அதுக்கு பேர் அணு. ஸோ இதை நான் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிம்பிள், ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்கன்னா எதை கொடுத்தாலும் சரிங்க, அதில் முதல்ல இருக்கிறதுக்கு பேர் தான் மைய உலோக அணு அல்லது அயனி. இதுக்கப்புறம் இது என்ன இருக்குங்கிறத பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் தான் சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம்ஸ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிகான் இருக்கு இல்லைங்களா, அந்த லிகான் கொடுக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரானை இது அக்செப்ட் பண்ணிக்கும். யார் அக்செப்ட் பண்ணிப்பா? சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ் இஸ் அக்செப்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் லிகான். ஈனியிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த இரட்டை எலக்ட்ரான் என்ன பண்ணிக்குது, எடுத்து வச்சுக்கும். சரிங்களா? இதுக்கு லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. லூயிஸ் ஆசிட், லூயி அமிலம். அடுத்து லிகான், ஈனி. ஈனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஒன் குரூப், ஒரு சிங்கிள் ஆட்டமாக இருக்கலாம், அல்லது 2 or more ஆட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு மாலிகுலாகவும் இருக்கலாம். எந்த ஒரு ஆட்டம் அல்லது மாலிகுல் ஆர் காம்பவுண்ட் கேன் ஏபிள் டு டொனேட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எல்லா லிகான்லேயுமே கண்டிப்பாக என்ன இருக்குன்னா, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் டொனேட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அந்த அணைவு சேர்மத்தில் உள்ள மைய உலோக அணிக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அப்படியே டொனேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் மாலிகுல்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, லிகான்ஸ் ஈனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட் என்ன பண்ணலான்னா, எந்தெந்த மாலிகுல்ஸில் ONS இந்த 3ம் இருக்கோ, இந்த 3 இருந்தால் கண்டிப்பாக அது என்னவா இருக்கலாம், ஈனியாக செயல்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். The probability of the group contains ONS, then it will be act as a ligands because everyone have a lone pair of electron. இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ். லிகான்ஸை நம்ம 3 வகையில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒன்று பேசிஸ் ஆஃப் சார்ஜ், இன்னொன்று நம்பர் ஆஃப் டோனர் சைட், அண்ட் 3வது பாண்டிங். அதாவது மின்சுமையை பொறுத்து கொடுக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கை, அதாவது எந்தெந்த அணுவெல்லாம் வந்து எலக்ட்ரான், தனித்த எலக்ட்ரானை கொடுக்குதோ, தனித்த இணை எலக்ட்ரானை கொடுக்குதோ அதை வச்சு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா பிணைப்பின் தன்மையை வச்சு. ஸோ இந்த மாதிரி 3 வகையில் நம்ம ஈனியை வகைப்படுத்தலாம், லிகான்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம், பேஸ்ட் ஆன் சார்ஜ். சார்ஜை பொறுத்து நமக்கு 3 வகையான கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரல். எதிர்மின் ஈனி.
எதிர்மின் இனினா என்ன? இனியோட மின்சுமை நெகட்டிவ் சார்ஜ். The ligands have a negative charge. For example, Cn minus, Cl minus, oxygen 2 minus. ஸோ இது எல்லாத்தோட மின்சுமையும் எப்படி இருக்குன்னா எதிர்மின்சுமையாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது it can able to donate pair of electrons. சரிங்களா? நம்ம இங்கே ஒன்று சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா ONS இருந்துச்சு, கூடவே நீங்கள் எக்ஸ் ஹாலஜன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த குரூப்பில் இது இருக்கோ இதெல்லாம் என்னவாகலாம்? லிகாண்டாக யூஸ் ஆகலாம். ஸோ இப்போ பாருங்கள், Cn, Cl மைனஸ், O2 மைனஸ் எல்லாமே என்ன சார்ஜில் இருக்கணும்? நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். அடுத்து பாசிட்டிவ் லிகான்ஸ். பாசிட்டிவ் லிகான்ஸ் அப்படிங்கும்போது the charge of the ligands would be a positive. For example, NO ப்ளஸ்ன்னு சொல்லலாம், NO ப்ளஸ் சொல்லியிருக்கலாம், ஹைட்ரசீனியம். ஸோ இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னா பாசிட்டிவ் லிகான்ஸுக்கு எக்ஸாம்பிள். நியூட்ரல் லிகான்ஸ் அப்படின்னா the ligand have there is no charges. Example H2O, En, ethylene diamine. These are the examples of neutral ligands. அடுத்து basis of number of donor sites. எத்தனை அணுக்கள் எலக்ட்ரானை கொடுக்குது அப்படிங்கிறத வச்சு போக போகிறோம். இதில் உங்களுக்கு 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோனோடெண்டேட், ஒரு முனை இனி. அதாவது ஒரு லிகான் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை மட்டும்தான் வச்சுருக்கோம். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை செட்டில்மெண்ட்டை எடுத்து கொடுத்துரும். இப்படி கொடுத்துச்சுன்னா இதுக்கு பேர் ஒரு முனை இனி. அதாவது மைய உலோகானுடன் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பிணைப்பை ஏற்படுத்தினார். The ligands can able to make a bond, coordinate bond with the metal in only one position, one place. இதுக்கு பேர் தான் மோனோடெண்டேட் லிகாண்ட். மோனோடெண்டேட் லிகாண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துக்கலாம்? Cl மைனஸ் கொடுத்துக்கலாம், Br மைனஸு. ஸோ மாதிரி இது மாதிரி நிறைய லிகான்ஸ் வந்து உங்களுக்கு மோனோடெண்டேட்டில் அவைலபிள் இருக்குது. இப்போ அடுத்து பைடெண்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைடெண்டேட், பைனா 2ன்னு அர்த்தம். பைடெண்டேட் லிகாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிகாண்டு இட் கேன் ஏபிள் டு பாண்ட் வித் 2 sides of central metal atom. நடுநிலை, அதாவது மைய உலோக அணுவுடன் லிகாண்டு 2 இடத்துல பாண்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் இரு முனை ஈனி, பைடெண்டேட் லிகான்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா EN, எத்திலீன் டையமின் சொல்லலாம், C2O4 மைனஸ் ஆக்சலேட்டோ சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சலேட்டோன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், COO மைனஸ், COO மைனஸ். இப்போது இந்த லாஸ்ட்டில் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கேயும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மெட்டல் வரும்போது இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேக் எ பாண்ட். சேம் லைக்வைஸ் தீஸ் ஆக்சிஜன் கேன் டொனேட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு மேக் எ பாண்ட். அப்போ ஒரு மைய உலோக அணுவுடன் ஒரு ஈனியின் 2 இடங்கள் பிணைப்பை ஏற்படுத்துகின்றன. அப்படி பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் பைடெண்டேட் லிகான், இருமுனை ஈனி. இப்போ பாலிடெண்டேட் அப்படின்னா மோர் தென் 2. சரிங்களா? இப்போ EDTA அப்படின்னு ஒரு லிகான், EDTA எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது அப்படின்னா இது எத்தனை இடத்துல பாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு பைண்ட் த 6 பொசிஷன்ஸ். 6 இடத்துல பாருங்கள், 1 2 3 4 5 6. சரிங்களா? ஒரு லிகான் மெட்டலை சுற்றி 6 இடத்துல பைண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் EDTA. EDTA. E stands for ethylene, D for di, D for டெட்ரா அதாவது 4, A for acetate. So ethylene formula CH2 double bond CH2, right? This is a ethylene. இப்போ ethylene கூட அடுத்து diamine. அப்போ இந்த சிங்கிள் பாண்ட் எடுத்துட்டு just add NH2 NH2. இப்போ ethylene diamine கிடைச்சிச்சு. அடுத்து டெட்ரானா 4, அசிட்டேட்னா CH3COO குரூப், CH3COO குரூப். சரிங்களா? அசிட்டேட். அப்போது இங்கே பாருங்கள், இதிலேருந்து 2 ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு இங்கே ஒரு CH3COO மைனஸ், இங்கே ஒரு CH3COO மைனஸ். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க இந்த 2 ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு இங்கே ஒரு CH3COO மைனஸ், அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு CH3COO மைனஸ். ஸோ இப்போ கரெக்டாக ஸ்ட்ரக்சர்ஸ் போடுறோம் பாருங்கள். CH2 single bond CH2 single bond N, same likewise single bond N. இங்கே பார்த்தீங்கன்னா CH3COO மைனஸ், அதே மாதிரி கீழையும் CH3COO மைனஸ், சேம் லைக்வைஸ்
CH3 COO minus CH3 COO minus. ஸோ இப்போ நைட்ரஜன் ஹேவ் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பாருங்கள், இப்போ ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குன்னா இந்த CO இது ஒரு பாண்டாக ஃபார்ம் பண்ணும், அதே மாதிரி இது ஒரு பாண்டாக ஃபார்ம் பண்ணும், இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்க நைட்ரஜன் ஒரு பாண்டாக ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு சைட்லேருந்தே உங்களுக்கு 3 பாண்டிங் அவைலபிள். அதே மாதிரி இந்த நைட்ரஜன்லேருந்து ஒன்று, இந்த ஆக்சிஜன்லேருந்து ஒன்று, இந்த ஆக்சிஜன்லேருந்து ஒன்று. ஸோ ஒரு மெட்டலை ஒரு லிகான் எத்தனை இடத்துல சரவுண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 பொசிஷனில் சரவுண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இடிடிஏ என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பாலிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இஎன் அப்படின்னா எத்திலீன் டைஅமீன், எத்திலீன் டைஅமீன். இப்போ இந்த எத்திலீன் டைஅமீனில் எப்படி ஸ்ட்ரக்சர் பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் CH2, இது எத்திலீன். இதை டைஅமீன் போது இந்த சிங்கிள் பாண்டு டபுள் பாண்டில் ஒரு பாண்டு எடுத்துகிட்டு இங்கே ஒரு NH2, இங்கே ஒரு NH2. இப்போது இந்த நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், இந்த நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் இருக்கும். ஒரு லிகான் ஹேவ் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இது ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும், இது ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் பைடென்டேட் லிகான். ஒரு சென்ட்ரல் மெட்டல் கூட 2 இடத்துல பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணுறதுனால இதுக்கு பேர் பைடென்டேட் லிகான். அடுத்து தேர்ட், பிணைப்பின் தன்மையை பொறுத்து. ஸோ இது ரொம்ப முக்கியமான இடம். ஹீலேட்டிங் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீலேட்டிங் லிகான்ஸ், அதாவது பைடென்டேட் லிகான், பாலிடென்டேட் லிகான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹீலேட்டிங் லிகான்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். ஸோ ஹீலேட்டிங் லிகான்னா என்ன, மோர் தென் 1 கோஆர்டினேட் பாண்ட். ஒரு மெட்டல் சுற்றி ஒரே ஒரு பாண்டை மட்டும் பண்ணாமல் 2-3 பாண்ட்ஸ், 2 or more பாண்ட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னா அதுக்கு பேர் ஹீலேட்டிங், கொடுக்கிணைப்பு. ஒரு மைய உலோக அணுவை ஒரு ஈனி ஒரு இடத்தை தவிர 2 அல்லது 3 இடத்தில் பிணைப்பை ஏற்படுத்தினா அதுக்கு பேர் தான் ஹீலேட்டிங். ஈனியானது மைய உலோக அணு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் பிணைப்பை ஏற்படுத்தினால் அதற்கு பேர் தான் ஹீலேட்டிங், கொடுக்கிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது ஆம்பிடென்டேட், ஈரியல்பு. அதாவது இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி நிறைய இடத்துல கொஷனில் கேட்டிருக்காங்க. ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிகாண்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NCS. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு லிகாண்ட், பட் இட் ஹேவ் அ 2 ஆட்டம் ஹேவ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு லிகாண்டில் இருக்கக்கூடிய 2 வெவ்வேறு ஆட்டம் என்னவாகனா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கும். இப்போது இதுவும் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகலாம், இதுவும் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகலாம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா NCS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ் வந்து மெட்டல் கூட பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். இதே மாற்றி எழுதுங்க, SCN. இப்போ என்ன ஒன்று பாருங்கள், N வந்து மெட்டல் கூட பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆம்பிடென்டேட் லிகான்னா the ligand have a one ligand have 2 lone pair of electron donating atoms. ஒரு இனி 2 பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அணுக்களை பெற்றிருந்தால் அதற்கு பெயர் ஆம்பிடென்டேட் லிகான்ஸ். N டபுள் பாண்ட் O டொனேட். எப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யார் டொனேட் பண்ணுவாங்க, O டொனேட் பண்ணுவாங்க. இதுவே பாருங்கள், O டபுள் பாண்ட் NO இப்படி இருந்துச்சுன்னா யார் டொனேட் பண்ணுவாங்க, மெட்டல் கூட O டொனேட்டிங்கில் இருக்குது. இங்கே பாருங்கள் N டொனேட்டிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் how many number of ligands is directly bonded to central metal atom. இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போது நீங்கள் கோஆர்டினேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா we couldn't only ligands, but it also depends on this nature of ligands. எத்தனை நம்பர் ஆஃப் லிகான்ஸ் இருக்குங்கிறது மட்டும் கணக்கில் வர முடியாது, கூடவே அதனோட நேச்சரையும் கணக்கில் எடுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இப்போது நார்மலாக கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியரில் இந்த மாதிரி 2 ப்ராக்கெட் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ப்ராக்கெட்டுக்கு உள்ள மெட்டலை தவிர்த்து, சென்ட்ரல் மெட்டல் அயனை தவிர்த்து மீதி எவ்வளவு ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கோ, ஆட்டம்ஸ்னால் சிங்கிளாக இருந்தால் ஆட்டம்ஸ், ஒன்னோட ஒன்று கம்மியாக இருந்தால் அதுக்கு நீங்கள் மாலிகுல் அப்படின்னு பேர் வச்சிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ AG அப்படிங்கிறது மெட்டல், இதை விட்டுட்டிங்கன்னா CN இஸ் அ சயனைட் லிகான். how many CN is available? 2. ஸோ இதனோட கோஆர்டினேஷன் நம்பர் 2. இப்படி மட்டும் நீங்கள் பார்த்துடக்கூடாது. CN இஸ் அ மோனோடென்டேட் ஆர் பைடென்டேட் ஆர் பாலிடென்டேட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் நாம், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். மோனோடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா ஒரு லிகான் ஒரு கோஆர்டினேட் பாண்டாக மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ பைடென்டேட்லாம் ஒரு லிகாண்ட் எத்தனைக்கு ஈக்குவல்னா 2க்கு ஈக்குவல். ஒரு EN உங்களுக்கு அவைலபிள்னா இட் மேக் அ 2 பாண்ட்ஸ். ஸோ த கோஆர்டினேஷன் நம்பர் ஈக்குவல் டு 2. சரிங்களா?
ஸோ இப்போ இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் இன்சைட் த ஸ்கொயருக்கு உள்ளே இருக்கிறத மட்டும்தான், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். ஏஜி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இதை விட்டுருங்க. இதை விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும், சயனைட். சி 2 இருக்குது, N 2 இருக்குன்னு பார்க்கக்கூடாது. இட்ஸ் சயனைட் 2 இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 2. இப்போ இப்படி பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு SO4 இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கணக்கு வராது. அதே மாதிரி முன்னாடி இருக்க ஃபஸ்ட்டு ஒன் CMI, அதுவும் கணக்கு வராது. ஸோ NS3 எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4. இப்போ இதில் பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே வரைக்கும் ஒரு டைப் ஆஃப் லிகான்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது ஹோமோட்ரோபிக் பாலிட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை உங்களுக்கு நான் நடத்தினேன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போது CO சென்ட்ரல் மெட்டல் அதை விட்டுருங்க. COங்கிறது சென்ட்ரல் மெட்டல், இதை விட்டுருங்க. NS3 எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்குது. CL எவ்வளோ இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ 5 + 1 = 6. ஸோ த கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6. இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். CO EN twice CL BR. ஒரு எக்ஸாம்பிள் நாமளே எழுதலாம்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ். ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாக என்ன சொல்லுவீங்க, EN 2 இருக்குது, CL 1 இருக்குது, இது 1 இருக்குது, 2 + 1 + 1 டிங்க. EN இஸ் அ பைடென்டேட் லிகான். EN இஸ் அ பைடென்டேட் லிகான். இங்கே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பைடென்டேட் லிகானில் EnC2O4 2- சொல்லியிருக்கோம். ஒரு EN எது கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவல்னா 2 கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவல். ஸோ இது எப்படி மாறியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 இருக்குது, இந்த 2 அப்படியே எடுத்துக்கிட்டேன், இன்ட்டு 1 EN = 2 கோஆர்டினேட் பாண்ட்ஸ் ப்ளஸ் ஒரு CL இருக்குது, ஒரு BR இருக்குது. ஸோ 4 + 1 + 1 = 6. ஸோ இந்த காம்பவுண்டோட கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோனா 6 அவைலபிள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்கும் போது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை தவிர மீதி உள்ளே என்ன இருக்கோ அதை பார்க்கணும். கூடவே அதனோட டென்டேட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அதாவது அது ஒரு முனை இனியா, இருமுனை இனியா, பலமுனை இனியா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா. அடுத்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னா என்ன? இட்ஸ் a sphere contains central metal atom and ligands have the charge. இப்படி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். அதாவது இதுக்குள்ளே இதெல்லாம் இருந்தால் தான் அது பேர் கோஆர்டினேஷன் ஸ்பியர். சரிங்களா. இதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த ஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப், அதுக்குள்ளே என்னென்ன இருக்கணும், மைய உலோகம் இருக்கணும், லிகான்ஸ் இருக்கணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான்ஸ் இஸ் கம்பைன்ட் இன்சைட் த கோஆர்டினேஷன் ஸ்பியர். அதாவது இதை ஸ்பியர்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க. Cu NS3 4 times SO4. ஸோ வாட் இஸ் த கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஆர் விச் இஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் எது அப்படின்னா, நீங்கள் பின்னாடி இருக்கிறத அப்படியே எலிமினேட் பண்ணணும். SO4 ஹேவர் சார்ஜஸ் 2-. இது லிகான்ஸ் ஒரு லிஸ்ட்டில் இருக்குங்க. SO4 அப்படிங்கிறது சல்ஃபேட், அது 2- போயிடும். ஸோ அப்போ இது 2- போனால் இது கண்டிப்பாக என்னவாக இருந்திருக்கணும், 2+ தான் இருந்திருக்கும். சரிங்களா. ஏன்னா நம்ம ஈக்குவல் பண்ணி கொடுத்துருக்கோம், சார்ஜஸ் நியூட்ரலைஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் என்னென்னா Cu NH3 4 times 2+. திஸ் இஸ் அ கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதுவே இப்படி யோசிச்சு பாருங்கள், K4 Fe CN6 இப்படி கொடுத்துட்டு இந்த காம்பவுண்டில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் எது, அடுத்து சார்ஜ் ஆஃப் த கோஆர்டினேஷன் ஸ்பியர், இப்படி 2 கொஸ்டின் கேட்கலாம். கோஆர்டினேஷன் ஸ்பியர் எது அப்படிங்கும்போது நீங்கள் முதல்ல முன்னாடி இருக்கிறத எடுக்கணும். ஸோ உங்களுக்கு K இருக்குது. K அப்படிங்கிறது ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட். ஸோ இது ஹேவ் 1+ ஆக்சிஜன் ஸ்டேட். சரிங்களா. அப்போ K இருக்குன்னா 4K + Fe CN6 4-. ஸோ இதுதான் உங்களோட கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது சும்மா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மட்டும்தான் இதில் பார்த்துருக்கீங்க. அடுத்த கிளாஸில் ஐசோமரிசம் என்னோட ஃபர்தர் டாபிக்ஸ் எல்லாம் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.